பேர் சொல்லுங்க தம்பி, உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். என்னோட பேர் அபிஷேக். நான் இப்போ 12வது முடிச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறேன். என்னோட வயசு 18. என் அப்பா பேர் ஆனந்தன். எனக்கு இந்த ஃபீல்டில் ஜிம்மை பொறுத்த அளவில் எனக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய யாரும் இப்போ என் அப்பா பொதுவாகவே ஜிம் மாஸ்டர் தான். அதனால் நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். இங்கே வேறு அண்ணங்க அந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்து எனக்கு இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். சிறு வயசுலேருந்து அந்த ஆர்வங்களுக்கு எதார்த்தமாக வந்துருக்கேன். சிறு வயசுலேருந்துலாம் வரல. நான் கொஞ்சம் வளர்ந்த உடனே இங்கே வேற அண்ணங்களை பார்த்ததுனால கொஞ்சம் வளர்ந்தேன். கொஞ்சம் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இங்கே வேற அண்ணங்களை பார்த்தனால அவங்கள மாதிரி ஆகணும், அந்த மாதிரி அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனால வந்தது தான். நீங்கள் முதலாக கலந்துக்கிட்ட பேட்டி, அதாவது நிகழ்ச்சியினுடைய போட்டி நடக்குது இல்லையா, அது எந்த போட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? அதை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிட்டா? முதல்ல நான் கலந்துக்கிட்ட போட்டினா தொண்டியில் தங்க மஹாலில் நான் 10th படிக்கும்போது நடந்துச்சு. அதில் நான் 6th பிளேஸ் கூட வரல. நான் வெளியில் போக சொல்லிட்டாங்க. அதுதான் நான் கலந்துக்கிட்ட முதல் போட்டி. அதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. அந்த மாதிரி வரையில் சரி இனிமேல் ஏன் இதில் போவானே விட்டு நம்ம வெளியில் போயிடுவோங்கிற மாதிரி இருந்துச்சா, இல்லை இதில் மேலும் மேலும் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் இப்போ ஜெயிச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு சொல்லப்போனால் எனக்கு அவ்வளோ இதுவெல்லாம் எனக்கு எதுவும் தோணலை. என்னோடய அப்பா தான் எனக்கு இன்ஸ்பைரிங் பண்ணுறது. அடுத்து நீ போடா, நான் இருக்கேன்டா, கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கான வார்த்தை சொல்கிறது. அதனால தான் நான் நின்றேன் அந்த தோல்விக்கு அப்புறமும். வெற்றி. இதுவரை எத்தனை போட்டிகள் நீங்கள் கலந்துருக்கீங்க? இது வரைக்கும் நான் பாடி பில்டிங்கில் மட்டும்னா நான் இது வரைக்கும் ஒரு 5 போட்டிக்கு மேலே நான் கலந்துருக்கேன். மேடைக்கு மேலே நான் ஏறி இருக்கேன். 5 போட்டியில் நீங்கள் எத்தனை போட்டியில் மெடல் வாங்கிருக்கீங்க? மெடல் வாங்கினதுன்னா நான் ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே நான் மெடல் வாங்கிட்டேன். இப்போ 2024 எந்த ஊரில் எங்கே நடந்த போட்டியில் நீங்கள் பரிசு வாங்கிருக்கீங்க? 2024னா நான் ஸ்டேட்டில் ஜூனியர் கேட்டகரியில் 2nd மெடலும், அதே ஸ்டேட்டில் சீனியர் கேட்டகரியில் 60 kgயில் பிரான்ஸும் அடித்தேன். வேறு அடுத்தது இப்போ நடந்த மிஸ்டர் ராம்நாடு போட்டியில் ஜூனியரில் நடந்த போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸும், மென் ஃபிசிக் ஷார்ட் டால் கேட்டகரியில் 2nd ப்ரைஸும் அடிச்சிருந்தேன். ப்ளஸ் 16 kg சீனியர் பாடி பில்டர்ஸ் அதுக்குள்ளே நடந்ததில் நான் 4th ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இப்போ என்னென்னா இப்போ இந்த எக்ஸசைஸ் பாடி பில்டிங்னு ஒன்று வரையில் சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்கும், இல்லை அதிகமான உணவு தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டயட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஆயில் கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சர்க்கரை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கூட ஓரளவு எடுத்துக்கலாம்னுவாங்க. ஆயில் கட் பண்ணணும், கன்ஃபார்மாக ஆயில் கட் பண்ணணுங்குவாங்க. இதுதான் மெயினாகவே. எக்ஸஸாக உள்ள ஃபுட்டுகள்னால் ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டுகளை எடுக்கக்கூடாது, அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, வளர்ந்து வரக்கூடிய உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இந்த எக்ஸசைஸ்னால என்ன நன்மை, எப்படி அவங்க அதில் ஈடுபடணும்னா நன்மையாக என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். இந்தியாவில் பொறுத்தளவுக்கு சைனீஸ் மாதிரியோ இல்லை யூஎஸ்ஏல உள்ளவங்க மாதிரியோ மெடல் அடிக்க முடியலைங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஊக்கமும் படுத்தணும்ல. நாங்கள் இந்த மாதிரி மெடல் பண்ணுறோம்னா இதுக்கேற்ற ஒரு தகுதி காலேஜ்லேயும் இருக்காது. நாங்கள் மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கானது அரசு ஒரு முடிவெடுத்தால் தான் யங்ஸ்டர்ஸ் இங்கே வரலாம். யங்ஸ்டர்ஸ் இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு முதல்ல அரசாங்கம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதாவது நீங்கள் சொல்கிறது இந்த ட்ரைனிங் எடுக்கக்கூடிய வசதி ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ப்ரைவேட்டுன்னு நான் சொல்ல வரல. இப்போ நான் ஒரு ஸ்டேட் அடிச்சிருக்கேன்னா அதுக்கேற்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. இல்லை, இந்த பயிற்சிக்கு உண்டான சாதனங்கள் இப்போ நம்ம வெளியில் தான் ப்ரைவேட்டில் பண்ணி நம்ம உடல் தகுதி வைக்கணுமா? இதுக்கான சாதனங்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பயிலக்கூடிய பள்ளிக்கூடங்களே இருக்கா? பள்ளிக்கூடங்கள்னால் அது கண்டிப்பாக அரசு பள்ளிக்கூடங்களில் எங்கள் சைடு வாய்ப்பில்லை. வேறு எந்த ஸ்கூலில் வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. எங்கள் சைடில் இல்லை. இங்கே வெளியில் தான் இதுக்கான பயிற்சியெல்லாம் வெளியில் தான் எடுக்கணும். சரி, நன்றி.